நான் இந்த மகன் சொல்றேன், நான் பெரிய அதிகாரத்தில் இல்லாத மகன் சொல்றேன், என்னைய தாண்டி தாண்டா நீ இந்த பேனா வைக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ ஏர்போர்ட்டை கட்டணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த மண்ணை எடுக்கணும், என்னை தாண்டி தாண்டா நீ இந்த அணுகுலைய நீட்டிக்கணும் சொல்றேன்ல அப்படின்னு என்ன சொல்லணும்? பிஜேபி வராது, வர விட மாட்டேன். அதற்காக நாங்க இவ்வளவு பெரிய இயக்கம் இருக்கோம், இவ்வளவு பெரிய அதிகாரம், 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கோம். எங்களை தாண்டித்தான் பிஜேபி இந்த மண்ணில் வர முடியும் என்று ஒரு வார்த்தை சொன்னது உண்டா ஐயா கருணாநிதியோ அவர் மகனோ? ஆனால் எளிய மகன் நான் இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், எல்லாமே ஆணையிட்டு சொல்றேன், நான் இருக்கிற வரை பிஜேபி இங்க வளராது. இந்த திமுகவுக்காக பாடுபடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள், ஆயர் பெருமக்கள், மதகுருமார்கள், போதகர்கள், யாரையாவது சொல்ல சொல்லு, திமுக இருக்கிற வரை பிஜேபி வராது. நீ கோலை, கருணாநிதியின் பிள்ளைகள் கோலைகளா தான் இருக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் தான் வீரனா இருக்கும். என் வீட்டுல நான் வாயில் காவலன் போடுவது திருடனை திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கல தம்பி, திருட வரும்போதே அடிச்சு பிடிக்கத்தான், தடுத்து பிடிக்கத்தான். அப்படிதான் இங்க ஒரு திருடணும், ஊர் எல்லையில நிக்கிற எங்க ஐயனார் மாதிரி நிக்கணும், ஏ ஓடா அப்படின்னு சொல்லணும். வந்துருவான் உள்ள வந்துருவான், சீமானுக்கு போட்டா வந்துருவான். அட கேனப்ப என் மகனே, சீமானுக்கு போட்டா சீமான் தாண்டா வருவான், பிஜேபி வராது. எனக்கு போடல, உனக்கு தான் போட்டான். 3 முறை எப்படா பிஜேபி வந்தான்?